சசிகலா புஷ்பாவின் கணவர் அதிமுக அலுவலகத்திற்கு சென்றதை அடுத்து அங்குள்ள அதிமுக தொண்டர்கள் அவரை அடித்து தள்ளியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. போலீசார் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த நேரலை காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சசிகலா புஷ்பா எம்பியின் கணவர் அதிமுக அலுவலகத்திற்கு சென்றதை அடுத்து அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளை அடுத்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். சசிகலா புஷ்பாவின் கணவர் தாக்கப்பட்டதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். ராஜா, அங்குள்ள கள நிலவரம் பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க ராஜா. அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நாளை தொடங்க உள்ள நிலையில் தற்போது அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவின் ஆதரவாளர்கள் இன்று அது தொடர்பாக, அதாவது பொதுக்குழு நாளை நடைபெற உள்ள நிலையில் அது தொடர்பாக ஒரு ஆவணத்தை கொடுப்பதற்காக சென்னையில் உள்ள ராயப்பேட்டாவில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர். ஏற்கனவே சசிகலா புஷ்பா இங்கு வருவதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிக அளவில் இந்த பகுதிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர தொடங்கிவிட்டனர். வந்த இந்நிலையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த அலுவலகத்திற்கு வந்த ஒருவர் இது தொடர்பான ஒரு ஆவணத்தை அங்கு கொடுக்க வந்தார். நாளை பொதுக்குழு தொடர்பான உடனடியாக இங்கு திரண்டிருந்த தொண்டர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் அவர் திருமதி சசிகலா புஷ்பாவின் கணவர் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்து அவரை இங்கிருந்து மீட்டு சென்று தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர்.